காதோடுதான் நான் பேசுவேன். அந்த பையனுக்கு வயசு 28 ஆகுது. சரிங்க. ஒரு ஏசி மெக்கானிக்கா இருக்கிறேன். ஆனா எப்ப பார்த்தாலும் நைட்டு 11:30க்கு தான் வரேன் வீட்டுக்கே. தினம் சம்பாதிப்பாரா இல்ல மாசம் சம்பளமா? மாசம் சம்பளம் தான் மேடம். எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? மாசம் 15,000 சம்பளம் அங்க கம்பெனில குடுக்குறாங்க. சரி, உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு? எங்க வீட்டுக்காரர் வாட்ச்மேன் வேலை பார்க்கறாரு. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பசங்க தான் மேடம். இன்னொருத்தர் என்ன பண்றாரு? இன்னொரு பையன் படிச்சுட்டு இருக்கான். என்ன படிக்கிறாரு? இன்ஜினியரிங் படிச்சுட்டு முடிச்சு. சரி, இப்ப இந்த முதல் பையன் வந்து என்ன படிச்சாரு? இவன் 10th படிச்சுட்டு ஐடி 2 வருஷம் படிச்சேன் மேடம். படிச்சுட்டு எத்தனை வயசுல இருந்து வேலை பார்க்கறாரு? சின்ன பையன்ல இருந்து இப்ப 6 வருஷமா வேலைக்கு தான் போறான். 6-7 வருஷமா வேலைக்கு போறாரு. சரி, இப்ப இந்த 6-7 வருஷத்துல சம்பாரிச்ச பணம் ஃபுல்லும் உங்க கையில கொடுப்பாரா? எப்படி பழக்கம் பண்ணிருக்கீங்க? அதுதான் மேடம் நானும் மாசம் மாசம் வந்து ஏதாவது கொஞ்ச நாள் குடியா, நீ வந்து உன் செலவுக்கு எடுத்துட்டு கூட கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பார்த்தேன் மேடம். 10 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறான் வீட்டுக்கு. எப்போ ஆரம்பத்துல இருந்தே அப்படிதானா? ஆரம்பத்துல வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதெல்லாம் மாசம் 4,000 5,000 கொடுத்தான். சரி, அது எத்தனை வருஷம் அப்படி அங்க ஒர்க் பண்ணாரு? அங்க வந்து ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தான். அந்த 3 வருஷம் அங்க ஒர்க் பண்ற வரைக்கும் உங்களுக்கு மாசம் காசு உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு? கொடுத்தான். அதுக்கப்புறம் அங்க இருந்து வேலை மாறி இப்ப வேற ஏசி மெக்கானிக் வேலைக்கு போறான். 11 மணிக்கு தான் மேடம் வர்றேன். 10 பைசா வீட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா 15,000 சம்பளம் அவன் பில்லு கொண்டு வந்தெல்லாம் வீட்டுல வைக்கிறான். வீட்டுல வச்சு அவனா எடுத்து செலவு பண்றான். என்ன செலவு பண்றாரு? என்ன செலவுன்னு கேட்டா எனக்கு பெட்ரோல் போடணும் அப்படிங்கிறா. சரி. வெளியூர் போன செலவுக்கு வேணும் அப்படிங்கிறா. சரி சரி, ஒன்னும் செலவுக்கு டெய்லி 300 ரூபா போனா கூட மிச்ச காசு கொடுறா அப்படின்னு சொன்னாலும் நான் எதுக்கு உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப எதுக்கு அவன் உங்க வீட்டுல இருக்கணும்? ஆம்பளை பிள்ளை தானே, வளர்ந்துட்டான், சம்பாதிக்கிறான். தனியா போய் இருக்க பேச்சுலர்ஸ் அகாமடேஷன்ல போய் இருந்துட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் காலத்தை பொக்கிக்க சொல்லுங்க. அனுப்பி விட்டுருங்க. நான் சொல்றேன், நீ வீட்டுல இருக்க வேண்டாம்ப்பா, அனுப்பி விட்டுருங்க. இல்ல நீ தனியா கூட வீடு எடுத்து கூட காசு கொடுக்கணும். நீங்க சொல்லிடுங்க, எனக்கு வந்து 11 மணிக்கு வரைய நீங்க சொல்லிடுங்க, ஒரு நாளைக்கு 200 ரூபாய்னா கூட ஒரு 30 நாளைக்கு 6,000 ரூபாய் எடுத்து என் கையில காசு நீ கொடுத்தாதான் உனக்கு சோறு போடுவேன், இந்த வீட்டுல இடம் உண்டு. நிர்தாட்சணமா சொல்லிடுங்க, தவறே கிடையாது. எங்க வீட்டுல அந்த காலத்திலே எங்க அம்மா வந்து எங்க கிட்ட சொல்லிடுவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, அது வந்து அப்போ நான் ரொம்ப ரூட்னு நினைப்பேன். எங்கள் அம்மா என்ன இவ்வளோ ரூடாக இருக்காங்க, மற்ற குடும்பங்கள்லாம் இப்படி இல்லையே. ஏன்னா மற்றவங்களாம் எங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் கொஞ்சம் பணக்காரங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே லைட்டாக அப்படி தெரிஞ்சுப்போம், கேட்க கூட கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னடா அது அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது பாவம் எங்கள் அம்மாவோட நிலைமை. ஒரு ஏழ்மையாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் கண்டிப்பாக பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னா அம்மா கையில் காசு கொடுக்கணும் சாப்பாடுக்கு. இல்லாட்டினா உங்கள் வீட்டுக்காரும் வாட்ச்மேனாக இருக்கார், அவரே சம்பாரித்து எவ்வளோ நாளைக்கு நடத்த முடியும்? இப்போ நாளைக்கு வந்து இந்த 2 பசங்களும் சம்பாரித்து அவன் பொண்டாட்டி பிள்ளைன்னு போயிடுவான் குடும்பத்தை பார்த்துட்டு. உங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் யார் சோறு போடுவாங்க? என்ன காசு கையில் வச்சுருப்பீங்க? ஸோ அதனால நீங்க எல்லாம் வந்து இப்பவே இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு உங்களுக்கு காப்பாத்துவாங்களான்றதும் ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதனால நீங்க நல்லா இதை நீங்க சொல்லி கேட்கணும் மேடம். ஒரு 20 நாள் போய் பெட்ல ஆஸ்பத்திரியில இருந்து எனக்கு சுகர் வேற இருக்கு மேடம். எங்க வீட்டுக்கு அவருக்கு ஹார்ட் பேஷண்ட், அவருக்கு நெஞ்சு வலி, அவருக்கு இது அடப்பு எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பையன் எதுவுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறான். சொன்னா உங்களுக்கு எதுக்கு பைசா, உங்களுக்கு எதுக்கு நீங்க காசு பேச அனுப்பிடுங்க, வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. ஒன்றும் குற்ற உணர்வே வச்சுக்காதீங்க. நீங்கள் தவறே செய்யலை, இவங்களெல்லாம் திருந்த முடியாது. எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத நிலையில் வேலைக்கு போய் காசு சம்பாரித்து கொடுக்குறாரு, தம்பி படிச்சுட்டு இருக்கான், அம்மா பாவம் வீட்டில் இருக்காங்க, ஒரு மனசில் ஒரு பச்சாதாபமே இல்லையோ, ஒரு கருணையோ இல்லையோ, ஒரு சுயநலமாக இவ்வளோ சுயநலமாக இருக்கிறானோ, இந்த பிள்ளைகளெல்லாம் வந்து கட் பண்ணி விடுறது தான், களை எடுப்பது தான் நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. அப்போ தான் அவன் கற்றுப்பான். வெளியில் போய் அவன் காசு செலவழித்து ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிடும்போது தான் ஐயோ இவ்வளோ காசா, வீட்டில் நம்ம வந்து அவ்வளோ குறை சொன்னோமே அப்படின்னு தோணும். வெளியில் போனால் ஒன்றுத்துக்கு காசு கொடுக்கணும்ல, ஒரு ஷாம்பு வாங்கணுமா காசு, ஒரு சோப்பு வாங்கணுமா காசு, எல்லாத்துக்கும் அவன் செலவழிக்கணும்ல. இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் உங்கள் காசுல அவன் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான்ல, அதை கற்றுக்கணும்ல அவன் வெளியில் போய். அப்போ தானே அவன் நாளைக்கு வந்து புரிஞ்சுப்பான் வாழ்க்கைன்னா என்னன்னு. ஆம்பளை பையன் தானே, அனுப்பி விடுங்க.
அனுப்பி விட்டுருங்க. அது மற்ற பசங்க கூட எல்லாம் நல்லா பேசுறேன் மேடம். நாங்க எது சொன்னாலும் சாப்பிட்டு போப்பான்னு கெஞ்சினா கூட அதுக்கு கூட கோவிச்சுக்கிறேன் மேடம். சுயநலம் சுயநலம் சுயநலவாதிகளை வந்து சுயநலவாதிகள் கிட்ட ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, சுயநலவாதிகள் கிட்ட நம்ம இறக்கமே படக்கூடாது. எல்லாரும் கத்துக்கணும். நான் முதல் கொண்டு எல்லாருமே கத்துக்கணும். அதீத சுயநலமா சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து அவங்க கிட்ட யாரா இருந்தாலும் சரி, அது பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியில் யாராவது இருந்தாலும் சரி, அந்த நார்சிசிசம் அதிக சுயநலம் அது ஒரு குணம். அந்த மாதிரி அதிக சுயநலம் இருக்கிறவங்கள வந்து களை எடுத்துடணும். அது வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி. எப்படி வந்து ஒரு இன்ஃபெக்ஷஸ் தொத்து வியாதிலாம் நம்ம பக்கத்தில் போனோம்னா நம்மளுக்கு தொத்திக்குமோ, அந்த மாதிரி இந்த சுயநலவாதிகளோட நம்ம போய் பழக ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கும் சுயநலம் தான் ஒட்டிக்கும். ஓகே, ஸோ நல்லதுப்பா, நீ வளர்ந்தாச்சு, நீ நல்லா சம்பாதிக்கிற, காட் பிளஸ் யூ, நீ நல்லா போய் வாழ்ந்து காட்டு. நாளைக்கு உனக்கு யாரை வேணுமோ கூட்டிகிட்டு வா, திருமணம் பண்ணி வைக்கிறோம், ஆசீர்வாதம் பண்ணுறோம், இனி எல்லாம் நீ பார்த்துக்கோ. எனக்கு ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு எப்போது அம்மாவை பார்க்கணுமா, வா, ஒரு வாரம் நான் சமைச்சு போடுறேன், சாப்பிட்டுட்டு போ, நல்லது, அவ்வளோதான். தொடர்பு கட் ஆயிடுச்சுலாம் கிடையாது. நீ நல்லா சௌக்கியமாக இரு, நானும் நல்லா சௌக்கியமாக இருக்கேன். சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு அழகிய படம் வந்தது, நல்ல படம். அது அழகாக ஒரே வீட்டில் ஒரு கோடு போடுவார், இந்த கோடை நீங்களும் தாண்டாத, இந்த கோடை நானும் தாண்ட மாட்டேன். ஸோ அருமையான படம். ஸோ அதை மாதிரி எல்லைகள் வைத்துக்கொள்ள தெரிஞ்சுக்கணும் நாம், சரியா? சுயநலவாதிகளோட எல்லைகள் வைத்துக்கொள்ள தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அவருக்கு குட் பை சொல்லி பிளெஸ் பண்ணி நல்ல ஆசீர்வாதம் பண்ணி, அப்பா போய் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுப்பா, மேலே மேலே சம்பாரிச்சு நீ நிறைய பெரிய லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு நிறைய வீடு வாசல் எல்லாம் கட்டி நல்லா கல்யாணம் பண்ணி கோட்டீஸ்வரனாக இருப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க.